சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்தில் ஜெயராம், ஊர்வஷி, மிஷ்கின், சாண்டி மாஸ்டர், சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, அனந்திகா சனில்குமார் அண்ட் சந்தோஷ் சோபன், சென்ராயன், ஜிகேஎம் தமிழ்குமரன், யோகி பாபு அண்ட் டீம் நடிச்சிருக்கிற பரிமளா அண்ட் கோ படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ எனக்கு செம்ம வைப் இருந்தது. ஒரு டார்க் ஹியூமர், பார்க்குறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருங்க, ரோலர் கோஸ்டர் ரைட் போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் மோர் தேன் தட், அந்த படத்தோட இயக்குனர் பாண்டியராஜ் இதற்கு முன்பாக தமிழ் சினிமாவிற்கு கொடுத்த படங்கள், அவருடைய ஒர்க் எல்லாமே வந்து ஒரு பெரிய ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷம் கழித்து ஜெயராம் அண்ட் ஊர்வஷி அண்ட் கோ ஒரு ஃபுல் லென்த் மூவியில் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த காம்போவில் நிறைய படங்கள் வந்து பார்த்துருக்கோம். அது எனக்கு வந்து பஞ்சதந்திரம் வந்து பிடிக்கும். ரொம்ப சீன்ஸ் அவங்களுக்கு இருக்காது, ஏய் சீ வைடி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பயங்கர இன்ன வரைக்கும், அதாவது மனசில் நிற்கிற மாதிரியான நிறைய சீக்வன்சஸ் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இவங்க எல்லாரும் ஒன்றா ஒரு படத்தில் சேர்றாங்க அப்படிங்கிறப்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து டெஃபினெட்லி ஹையாக இருந்தது. அதை நியாயப்படுத்துறதுக்கான விஷயமும் ட்ரெய்லரில் இருந்தது. ஸோ கம்மிங் டு மூவி, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத அஸ் பர் ட்ரெய்லர் வந்து நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஒரு ஏரியாவில் பெரிய டானாவை சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு டான் வந்து கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலைப்பழி வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் இருக்க 4 பேர் மேலேயும் ஒரு சந்தேகத்தை வந்து உருவாக்குது. போலீஸுக்கும் சரி, இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 4 பேருக்குமே வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் சந்தேகம், நீ தான் பண்ணியிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹூ இஸ் த டான், யார் பண்ணாங்க, இது என்ன நடந்தது அப்படிங்கிறதா இந்த பரிமளா அண்ட் கோ படத்தோடைய கதை. இதை நான் எந்த விதத்துலேயும் ஸ்பாயில் பண்ணலை. டான் கூட யாருன்னு சொல்லாமல் ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நம்பி வந்து ரிவ்யூவே பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இந்த படத்தோடைய கதையை வந்து இயக்குனர் எடுத்துகிட்டு போன விதம் வந்து எனக்கு நிறைய இடங்களில் பிடிச்சது. அதில் முதல்ல பரிமளா அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து ஒரு மனசில் நினச்சிட்டு இருப்போம்ல, அங்கேயே ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு மொமெண்ட்லேயே அதை கொடுத்துருவாரு. அது ஒரு மாதிரி எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் பிளாஸ்ட் மொமெண்ட். அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் படம் ஆரம்பித்து வித்தின் 5 மினிட்ஸில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து பிளாஸ்ட் பண்ணிடுவார். அதுவே வந்து எனக்கு ஒரு சூப்பரான ஹைப்பை வந்து கொடுத்தது. அண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துகிட்டு போன விதத்தை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நமக்கு யார் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்கும். இந்த யார் அப்படிங்கிற கேள்வியை வந்து த்ரில்லர் படங்கள் பார்க்குறப்ப நமக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவனா இருக்குமோ, இவனா இருக்குமோ, ஒருவேளை ட்விஸ்ட் இப்படி இருக்குமோ, ஒருவேளை இவங்களே பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு இருக்கும். பட் ஆனால் டார்க் ஹியூமரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சந்தேகம் யார் மேலேயும் வராமல் எடுத்துகிட்டு போகிற ஸ்க்ரீன் பிளே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து மேலும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப முதல் பாதியை வந்து ரொம்பவே அழகாக வந்து கேரி பண்ணிட்டு போயிருந்தாரு அப்படிங்கிறத நான் நிச்சயமாக சொல்லணும். படத்தில் நிறைய மொமெண்ட்ஸுக்கு வந்து தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணி சிலாகிச்சு கைத்தட்டி இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா நானும் ஒட்டுமொத்தமாக பப்ளிக்கோடு சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து தேட்டரில் நேற்று அட்ரெஸ் பண்ணேன். ஸோ இந்த ஒரு விஷயம். இரண்டாவது பாதியை பொறுத்த வரைக்கும் டாக்கி போர்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த லென்த்தை குறைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன இது வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா டூ மச் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிட்டை வந்து பார்க்குறப்ப லைட்டான ஒரு யானையை வந்து கொண்டு வந்து இன்னும் முடிக்கலையா அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டை ரெண்டாவது பாதியில் அங்கே நமக்கு கொடுத்துருது. ஸோ ஓவரால் பார்க்குறப்ப எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நெருடலாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிளேவை பாண்டியராஜ் வந்து கையாண்ட விதத்தை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன். அண்ட் கமிங் டு காஸ்டிங், ஆர்டிஸ்டோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயராம் வந்து எப்போவுமே எந்த விதமான கதாபாத்திரத்தையும் வந்து அழகாக கேரி பண்ணக்கூடிய அளவிற்கு கொண்டு போவார். ஈவன் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து பேசுகிறப்போ ஒரு சாயல் இருக்கும், ஆனாலும் அது எந்த ஸ்லாங்குக்கு வேணாலும் செட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயராம் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய திறமை. அந்த மூடும் சரி, அந்த மொமெண்ட்டையும் சரி, அவரோட பர்ஃபார்மன்ஸையும் சரி, அந்த படத்துக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரூ அவுட் அந்த கேரக்டருக்காக வந்து கொடுத்துருவார். ஸோ அதில் இந்த படத்துலையும் வந்து பரிமளா அண்ட் கோல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளே வந்து பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்னமும் வந்து ரசிக்கக்கூடிய அளவிற்கு இருக்குது. ஜெயராம் அண்ட் ஊர்வஷி இவங்க 2 பேருடைய அந்த அந்யூன்யம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அந்யூன்யம் இந்த சென்ஸ் வந்து காதல் காட்சிகள் கிடையாது. ஒரு புருஷனும் ஒரு பொண்டாட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து பேசிப்பாங்க, திட்டிப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு அந்யூன்யம் இருக்குது பார்த்தீங்களா. திட்டுறதும் ஒரு விதமான அந்யூன்யம் தான். ஸோ அந்த வந்து ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருக்காங்க. ஊர்வஷியும் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய இடங்களில் சரியலான மொமெண்ட் வந்து
வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயராமுடைய சொந்த அக்கா வந்து இறந்துருப்பாங்க. அவங்களுடைய டெத்துக்கு போகிற இடத்துல வந்து வர்ற வழியில் இல்லாத அழிச்சாட்டி எல்லாம் பண்ணிட்டு அப்படியே உள்ள என்ட்ரி ஆனோடனே அந்த ஒரு நீலிக்கண்ணீர் வெடிப்பாங்க பாருங்க. அது வந்து அழுகவும் இல்லாமல் அழுகாமல் இருக்கவும் முடியாமல் ஒரு மொமெண்ட்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. தட் வாஸ் ரியலி பிரில்லியன்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்டை வந்து ஊர்வஷி இந்த படத்தில் த்ரூ அவுட் வந்து கேரி பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே மேக்ஸிமம் ஒர்க் ஆயிருக்கு. அதையும் வந்து இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். தென் கமிங் டு அதர் ஆர்டிஸ்ட், சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி இஸ் அ குட் பர்ஃபார்மர். நீங்கள் வதந்தியிலேருந்து ஏகப்பட்ட இதில் படங்களில் வந்து ரப்பர் பந்துலேருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படத்தில் அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் அனந்திகா சனில்குமார் இந்த படத்தில் அவங்கள கவனித்து இது பண்ணக்கூடிய அளவிற்கான பெர்ஃபார்மன்ஸை வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணி அதை வந்து கரெக்டாக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கிரெடிட் வந்து நான் கொடுத்தே ஆகணும். அண்ட் யோகி பாபு அவருடைய வழக்கமான யூஸ்வலான காமெடியும் இந்த படத்தில் வந்து நிறைய இடங்களில் வந்து கை கொடுத்துருக்கு. ஒரு ஹவுஸ் ஓனராக, மிகவும் பாவப்பட்ட ஒரு ஹவுஸ் ஓனராக. ஏன்னா பொதுவாக வந்து நம்ம எல்லாரும் ஹவுஸ் ஓனர்னு பார்க்குறப்ப என்னென்னா அவங்க தான் பயங்கர குடும்பக்காரங்களாக இருப்பாங்க. அதாவது தண்ணி வந்து ஒரு 2 தடவைக்கு மேலே மோட்ரு போட மாட்டாங்க, மோட்ரு போட்டால் புடக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க, அதை பண்ணாதான் இதை பண்ணாதான் ஆணி அடிக்காதுன்னு அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் அப்படியே கான்ட்ராஸ்டாக ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து ஒட்டுமொத்த குடித்தரக்காரங்களும் வந்து கொடுமைப்படுத்தினா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து பாண்டியராஜ் மாதிரியான டைரக்டர்ஸ் தான் வந்து உல்டாவாக யோசிச்சு சில விஷயங்களை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து யோகி பாபுவோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருந்தார். அதை அவர் வந்து நீட்டாக நிறைய இடங்களில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார். தென் சாண்டி மாஸ்டர், எனக்கு இந்த படத்தில் வந்து ட்ரெய்லரில் வந்து டைரக்டர் கொடுத்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னார் தான் அப்படிங்கிறத வந்து எங்கேயுமே வந்து இது பண்ணாமல் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை வந்து கொடுத்துட்டு நம்மளை அந்த மைண்ட் செட்டுக்கு தயார்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீ வந்து படம் பாருன்னு சொல்லி ஒரு தயார் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சது வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமாக வந்து இருந்தது. ஸோ சாண்டி மாஸ்டருடைய கதாபாத்திரத்தை வந்து அவர் ட்ரெய்லரில் ரிவீல் பண்ணதுக்கும் படத்தில் வந்து யூஸ் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் வந்து அதில் ஒளிஞ்சிருக்கு. அதை அவர் நீட்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. தென் கமிங் டு டெக்னீஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாக்சன் அவருடைய இசை படத்திற்கு வந்து வேண்டியதை வந்து செய்தது. பட் இன்னும் கவனிக்கத்தக்க வகையில் அவருடைய பாடல்கள் வந்து அடுத்தடுத்த படங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. லெட்ஸ் சி அதர் மூவிஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரதீப் ராகவோடைய எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பாதியின் நீளத்தை கொஞ்சம் கருத்தில் கொண்டு சில விஷயங்களை வந்து அப்படி லைட்டாக வந்து இது பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டை வந்து லைட்டாக யோசிக்க வச்சுருந்தாரு. அதன் பிறகு ஜார்ஜ் வில்லியம்ஸ் உடைய சினிமாட்டோகிராஃபி வட சென்னையின் பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட ஏரியாக்களை வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கண்ணுக்கு அப்படியே அப்பட்டமாக வந்து காமிச்சிருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான சினிமாட்டோகிராஃபி வந்து கொடுத்துருந்தாரு. எப்போவுமே ஒரு படத்தில் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் டீமு அதில் மெயின் ஆர்டிஸ்ட் டீம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கை வந்து நியாயப்படுத்துகிற அளவுக்கு தி பெஸ்ட்டாக வந்து பண்ணிடுவாங்க. கவனித்து சொல்லக்கூடிய குறைகளாக வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா படத்துடைய ஸ்க்ரீன் பிளே லென்த்து, ஹியூமர் ஒர்க்காக இருக்கா, ஒர்க் அவுட் ஆகவே இல்லையா, அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் வந்ததில் சில சொதப்பல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைய கண்டுபிடிச்சு அங்கேருந்து தான் மேக்ஸிமம் வந்து விஷயங்கள் ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும், முக்கியமாக ஸ்டோரி. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஓவரால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய டைரக்டரும் சரி, படத்தோட காஸ்டிங் டீமும் சரி, அவங்களுடைய ஒர்க்கை வந்து ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஓவரால் ஒரு டார்க் ஹியூமர் நிறைய இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருக்கீங்க சீரியஸான அப்ரோச்சில். ஒரு பாபநாசம் வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. பட் சேம் சிச்சுவேஷன் ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப காமிக்கலாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனில் வர்றப்போ அது எப்படி வந்து கேரி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டு. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்பலாம் யோசிச்சோ இல்லை லாஜிக் பார்த்தோ இது என்ன இது என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேணாம். ஐயோ முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து நான் மறந்தே போயிட்டேன். கண்டிப்பாக ரிவ்யூவை பார்த்தாருன்னா என்னை வந்து கூப்பிட்டு ஃபோன் பண்ணி திட்டுவார், ஏன் இந்த படத்தில் என்னை நீ பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மிஷ்கினோடைய கதாபாத்திரம் ஒரு போலீஸ் காப் ரோலில் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. பொதுவாக ஒரு கதாபாத்திரத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஸ்ட் வந்து பண்ணுவாங்க, நிறைய பேர் ஜஸ்டிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஆனால் மிஷ்கினுக்குன்னு எழுதக்கூடிய கதாபாத்திரங்கள் மட்டுமே அது மிஷ்கினுக்குன்னே அளவெடுத்து செஞ்சதை போலவே மாற்றக்கூடிய சுபாவம் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ பரிமளா அண்ட் கோ படத்துக்கு எந்த அளவிற்கு வந்து மற்ற கதாபாத்திரங்களுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமானதோ சேம் மிஷ்கினோட கதாபாத்திரமும் வந்து படத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக அமைஞ்சிருக்குங்கிறதையும் வந்து இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு வகையான ஜானர், முழுக்க டார்க் ஹியூமர் இருக்கக்கூடிய படங்கள் வந்து நீங்கள் நிறைய தமிழ் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சீரியஸான கிரைம் த்ரில்லர் வகையாராக்கள் படங்கள் வந்து நீங்கள் ஒரு பக்கம் ஒரு ஜானரில் பார்த்துருப்பீங்க. இது ரெண்டையும் கலந்த வாக்கில் கொடுக்கக்கூடிய சில படங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து கொஞ்சம் டார்க் ஹியூமர், கொஞ்சம் பாண்டியராஜ் ஸ்டைலோடைய ஹியூமர்,
கொஞ்சம் ஜெயராம் ஊர்வஷி இவங்கெல்லாம் அந்த காம்போவில் வந்து இணைஞ்சு வந்தால் அந்த ஹியூமர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கலந்தடித்து ஒரு படமாக வந்து இந்த படத்தை வந்து கொடுக்கறதுக்கு தான் பாண்டியராஜ் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. எனக்கு சின்ன சின்னதாக சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தாலும் ஓவரால் பார்க்குறப்ப இதை வந்து உங்களை ரொம்ப வந்து டிசப்பாயின்ட் பண்ணாத ஒரு படமாக தான் வந்திருக்கு. தேட்டரில் வந்து நான் நிறைய மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணேன். இந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கும் இந்த படத்தை பார்க்குறப்ப நிறைய இடங்களில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு வாட்சபிள் ஃபிலிம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பரிமளா அண்ட் கோ படத்துக்கு நம்ம சினிமா எக்ஸ்பிரஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் உங்களை சினிமா எக்ஸ்பிரஸோட மூவி ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜே ரோஹிணி.